அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு காயல் அடுப்பங்கரை. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெசிபியாக இது இருக்கும்னு நினைக்கிறேன். சிக்கன் மந்தி. இது ஒரு அரபிக் ஃபுட். மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு டிஷ். கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். இது சாப்பிட்ருப்பாங்க. அவங்களோட ஃபேவரட்டாக தான் இது கண்டிப்பாக இருக்கும். இந்த ஒரு ஸ்பெஷலான ரெசிபியை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு ஹோல் சிக்கன் எடுத்திருக்கேன். இது ஒரு 1 kg இருக்குது. இப்போ இதில் உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு டீப் கட்ஸ் போட்டு நான் வச்சுருக்கேன். நான் ஒரு ஹோல் சிக்கனை ஒரு 8 பீஸாக போட்டு வாங்கியிருக்கேன். நீங்கள் வந்து கடையில் இந்த மாதிரி மந்திக்குன்னு சொல்லி கேட்டாலே தருவாங்க. அப்புறம் நான் இதை ஸ்கின்னோடு எடுத்திருக்கேன். ஸ்கின்னோட பண்ணாதான் இதில் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். இந்த ஸ்கின்ல உள்ள ஃபேட்டு தான் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ரைஸ்க்கு. ஸோ ஸ்கின்னோடையே எடுத்துக்கோங்க சிக்கனை. ஷாப்பில் எப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா அப்படியே கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம மந்திக்கு தேவையான மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துடலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லி, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சாஃப்ரான் எடுத்திருக்கேன், அதாவது குங்குமப்பூ. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பீஸ் ஜாதிக்காய், ஒரு ஸ்டார் அனீஸ், ஒரு பிளாக் கார்டமன் இருக்குது. இதில் ஒரு 5 ஏலக்காய், ஒரு 6 கிராம்பு, ஒரு 3 பீஸ் பட்டை எடுத்திருக்கேன். அப்புறம் இதில் ஒரு ட்ரைட் லெமன் இருக்கு, ஒரு பீஸ் பே லீஃப் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம நல்லா ஃபைன் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும்னு தேவையில்லை. நம்ம எப்படியும் இதை குக் பண்ண தான் போகிறோம். இதை இப்படி ராவாகவே சேர்க்கும்போது அதில் உள்ள ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும். அப்புறம் இந்த லெமனை மட்டும் அப்படியே முழுசாக சேர்க்காதீங்க. நான் வந்து அந்த லெமனை உடைச்சிட்டு அதில் உள்ள சீட்ஸு அப்புறம் அந்த பல்ப்பெல்லாம் எடுத்துட்டு மேலே உள்ள தோட்டை மட்டும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா உள்ள அந்த சீட்ஸ் அந்த பல்ப்போட யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு கசப்பு தன்மை இருக்கும். அதை எடுத்துட்டு யூஸ் பண்ணுங்க. இப்போ இதையும் மற்ற ஸ்பைசஸோடு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா பவுடர் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் மசாலா பவுடர் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்னொரு பவுலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் ஆலிவ் ஆயில் இல்லைன்னா பட்டர் ஆர் கீ எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் சிக்கன் மேரினேஷனுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த மசாலாவில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மசாலா வந்து இந்த ஆயிலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். பேலன்ஸ் இருக்க மசாலாவை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணுறப்போ அதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மசாலாவை நம்ம சிக்கனில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். நம்ம கட் போட்டு வச்சுருக்கிற பிளேஸ்லலாம் நல்லா உள்ள மசாலா போகிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை அப்படியே கவர் பண்ணி ஒரு 4 ஹவர்ஸ்க்கு அதை அப்படியே ஊற வச்சுருங்க. மினிமம் நீங்கள் ஒரு 4 ஹவர்ஸ் இதை அப்படியே ஊற வைக்கணும். அது ஓவர் நைட் வச்சா கூட ஓகே தான். ஓவர் நைட் இதை ஊற வச்சிங்கன்னா இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ ஒரு 4 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து 2 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன். அதை இப்போ நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அது ஹீட் ஆனதும் ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் நான் ஆயில் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பட்டரும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ஆனியனை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் லேசாக வதங்கினதும் இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் எடுத்திருக்கேன். 5 ஏலக்காய், 5 கிராம்பு, 2 பீஸ் பட்டை, இது இவ்வளத்தையும் இந்த வெங்காயத்தோடு சேர்த்துக்கோங்க. 2 ட்ரைட் லெமனும் இது கூட சேர்த்துருக்கேன். இது கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இதுதான் ரைஸ்க்கு அந்த ஒரிஜினல் ஃப்ளேவர் கொடுக்கும். இது கூட 3 பச்சை மிளகாய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூடு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூடு பேஸ்ட்டுக்கு பதிலாக நீங்கள் ஒரு பெரிய பீஸ் இஞ்சி, ஒரு 10-12 பூண்டு எடுத்து நீங்கள் அதை கிரேட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இஞ்சி பூடோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸை இதில் ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க.
சேர்த்து நல்லா இந்த மசாலாவில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து அதையும் பேஸ்ட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் சிக்கன் வேகிறதுக்காக ஒரு 2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு நம்ம வேக வச்சிடலாம். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் ஒன் டைம் நான் டர்ன் பண்ணி விட்டுக்கிறேன். டர்ன் பண்ணிவிட்டு அகைன் மூடி போட்டு இன்னொரு 15 மினிட்ஸ்க்கு நீங்கள் அப்படியே வேக வச்சுருங்க. டோட்டலாக நான் சிக்கனை ஒரு 30 மினிட்ஸ்க்கு நான் வேக வச்சுருக்கேன். இப்போ அகைன் ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் சிக்கன் எல்லாமே நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ இந்த சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் நம்ம இதிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். சிக்கன் எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம இந்த சிக்கன் வேக வச்ச இந்த சூப்பில் தான் நம்ம வந்து ரைஸை வந்து குக் பண்ண போகிறோம். இப்போது ஸ்டவ்வில் நான் ஒரு பெரிய பேன் வச்சுருக்கேன். இதில் நம்ம அந்த சிக்கன் சூப்பை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் சூப் வந்து ஒரு 5 கப்ஸ் வந்தது. நான் இதில் கூட ஒரு கப்பு தண்ணி ஆட் பண்ணி டோட்டலாக 6 கப்பாக நான் இந்த தண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா நான் 1/2 kg அளவுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்து அதை நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். 1/2 kg வந்து உங்களுக்கு 3 கப் வரும். 3 கப் ரைஸ்க்கு 6 கப் அளவுக்கு நம்ம தண்ணி வைக்கணும். அதனால நான் 5 கப்பு சிக்கன் சூப்பும் 1 கப்பு தண்ணியும் சேர்த்து டோட்டலாக 6 கப் நான் எடுத்திருக்கேன். ரைஸ் நீங்கள் எந்த கப்பில் எடுத்தீங்களோ அதே கப்பில் தான் இந்த தண்ணியும் நீங்கள் அளந்துக்கணும். இப்போ இதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த ரைஸை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரைஸை நல்லா ஈவன் பண்ணி விட்டுருங்க. ஈவன் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு நம்ம குக் பண்ணிடலாம். ரைஸ் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிறப்போ லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒன் டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் மசாலா எல்லாமே நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகும். அகைன் இதை மூடி போட்டு நீங்கள் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு இதை அப்படியே குக் பண்ண வச்சுருங்க. ரைஸ் குக் ஆகிற இந்த கேப்பில் நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போது நம்ம இந்த சிக்கனில் நம்ம மேரினேட் பண்ணும்போது எடுத்து வச்சுருந்த பேலன்ஸ் மசாலாவை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு தவா வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நான் ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் சிக்கன் பீசஸை 1 by 1 எடுத்து வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம இதில் பர்ன் மார்க் வர்ற மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். சிக்கன் ஃப்ரை ஆகட்டும். நான் இன்னொரு பர்னரில் நான் சார்கோல் வச்சு பர்ன் பண்ண வச்சுருக்கேன். இந்த சார்கோல் வச்சு தான் நம்ம ரைஸ்க்கு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்க போகிறோம். இப்போ சிக்கன் ஒன் சைடு நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இன்னொரு சைடும் டர்ன் பண்ணி விட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க சிக்கன் நல்லா கிரில் ஆன மாதிரி நல்லா ஃப்ரை ஆயிருக்கு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம மசாலாவில் சாஃப்ரான் சேர்த்துருக்கனால அதுவே ஓரளவுக்கு கலர் கொடுக்கும். இந்த கலரே போதும், நேச்சுரல் கலர் இது. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இது கலர் தேவைன்னா நீங்கள் வந்து சிக்கன் ஃப்ரை பண்ண முன்னாடி மசாலா சேர்த்தப்போ அது கூட கொஞ்சம் நீங்கள் கலர் பவுடரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் முடிஞ்ச வரை கலர் பவுடர் நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. இப்போ 2 சைடும் ஃப்ரை ஆயிடுச்சு. நான் இதை எடுத்துடுறேன். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க சிக்கனையும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள் ரைஸும் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை 1 by 1 நான் ப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ சென்டரில் நான் ஒரு சின்னதாக ஒரு சில்வர் பவுல் வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஃபாயிலில் கூட ஒரு பவுல் மாதிரி செஞ்சு நீங்கள் வச்சுக்கலாம். இதில் நான் பர்ன் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சார்கோல் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு மேலே ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் கீ சேர்த்துருக்கேன். அந்த சார்கோலில் கீ பட்டதும் நல்ல ஒரு ஸ்மோக் வரும். உடனே லிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சுருங்க. இப்போ நம்ம மந்திக்கு சாப்பிட்றதுக்கு தக்காளி சட்னி யூஸ் பண்ணுவாங்க. அந்த சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 2 தக்காளி நல்ல ஒரு பெரிய தக்காளியாக எடுத்து அதை ஒரு ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியை இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். அது கூட 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு மல்லி இலை, 5 பல் பூண்டு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க.
இது கூட ஒரு பாதி லெமன் எடுத்து அதையும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இது இவ்வளோத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த தக்காளி சட்னி ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம ரைஸை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். செம ஃப்ளேவராக இருக்குது, நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் இருக்குது. சாப்பிட்றப்போ இந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி, பட் நல்ல ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். காயில் அடுப்பங்கரை சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.